ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் அதிக கவனம் தேவைணும். பயணத்தில் பணவர தலைவலிகள் வந்தாலும் செலவு இருக்கும். அப்புறம் பாதியில் பணிகள் தொடர உண்டு. சொந்த தொழில் வியாபாரம், அதுக்கு வருமானம் உண்டு. உங்கள் திறமையை பாராட்டத்தில் வாடிக்கை வரவேற்று வழிவகுக்கும். கூட்டு தொழில் முன்னேற்றம், நல்ல லாபம் கிடைக்கும். அப்புறம் குடும்பத்தில் அமைதி இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனை இல்லாமல் இருக்காது. பிள்ளைகள் மூலம் சிறு சலசலப்பு ஏற்படும். கலைத்துறை நல்ல திருப்பாக வரும். இந்த கிழமைகளும் பெருமாளுக்கு துளசி மேலே வாங்கி போடுங்க. பிற துலான் ராசிக்காரர்களுக்கு உங்களோட செயலில் தடைகள் இருந்தாலும் வெற்றிக்கான விடாமுயற்சி செய்வீர்கள். பணம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் சில தினங்கள் தள்ளி இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் அதிகாரியின் ஆதரவோடு காரியங்களில் முன்னேற்றம் கிடைக்கும். சொந்த தொழில் வேலை அதிகரிக்கும். கூட்டு தொழில் வியாபாரத்தை எதிர்பார்த்து லாபம் கிடைக்கும். வாகனங்களில் ஏற்பட்ட பழுதுகளை தடுத்து அதிக தடைகளை மேற்கொண்டுள்ளது. குடும்பம் நன்றாக நடைபெறும். சிறு பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். கலைஞர்கள் பணியை கவனமாக இருப்பார்கள். பங்கு சீட்டுகளில் லாபம் குறைபடாது. திங்கட்கிழமை சிவன் கோயிலுக்கு போய் அம்பிகை வழிபடுங்க. அவர் குங்குமம். கும்பராசிக்காரங்க திட்டமிட்ட காரியங்கள் நடக்கும். முயற்சி இருக்கும். எதிர்பார்க்க பணம் வரும். செலவும் வரும். சிற பொறுத்து கவனமாக இருக்கணும். வீரர் கோபப்படுவாங்க. சக பணியாளர்கள் பொறுப்புகளை விட்டு செயல்பட வேண்டியது. சொந்த தொழில் செய்வர்கள் புதிய நபர்களை அறிமுகம், அவர்களை ஆதாயம் இருக்கும். கூட்டு தொழில் வியாபாரம் நல்லாக இருக்கும். கடன் சந்தையில் சமாளிக்க நண்பர்கள் கடன் வாங்க சூழ உருவாகும். பங்கு சந்தையில் லாபம் சுமாராக இருக்கும். செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு அர்ச்சனை செய்யுங்க. அப்புறம் கடகராசிக்காரர்கள் எண்ணெயத்தை நிறைவேற்றும் காலம் வராக்கள் பாடுகிறீர்கள். எதிர்பார்க்கும் பணம் வர பொருளாதாரத்தை உயர்த்தும். சொந்த தொழில் செய்வதற்கு வேலை சுமை அதிகரிக்கும். வருமானம் கூடுதலில் புதிய முதலீடு நன்றாக சிறு சிறு பிரச்சனை தடை கட்டணம் கரைத்து பணியும் நல்ல சிறப்பாகும். பிரபல நிறுவனங்கள் ஒப்பந்தங்கள் வாழ்க்கை தரத்தை விட்டுக் கொள்வீர்கள். வங்கியுடன் சேர்ந்து சக கலைஞர்களிடம் சுமூகமாக பழகணும். பங்கு சந்தை வியாபாரம் நன்றாக நடைபெறும். அப்புறம் சனிக்கிழமை சனீஸ்வருக்கு நல்லெண்ணெய்க்கு சாமி கும்பிடுங்க. அப்புறம் நண்டு 7 வணக்காக கொட்டுவீங்க. உத்தியோகத்தில் பணி சுமை அதிகமாகும். காரணம் கடுமையான வார்த்தைகளை முடித்து